சார். தேங்க்யூ. உட்காருமா. இல்ல பரவாயில்லம்மா, உட்காரு. நோ ஃபார்மாலிட்டிஸ். ஆஹா, 4 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சக்கரை போட்ட காஃபி நான் குடிச்சிருக்கேன். என்ன சார் திடீர்னு டாக்டர் கிட்ட செக் பண்ணீங்களா? சீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்னை சஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஆண்டி எனக்கு கொடுத்த தண்டனை அது. ஆண்டி கிட்ட நான் பேசுறேன். மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? அவளுக்கும் இந்த விஷயம் தெரியாதுமா. யாரையோ சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக உன்னை நாங்க சஸ்பெண்ட் பண்ணலையா, அதே மாதிரி காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற கோவத்தை அவ சக்கரையில காட்டிட்டா, அவ்வளவுதான். இந்த 4 நாளாவே நாங்க 2 பேரும் சரியாவே தூங்கலமா. உண்மையை சொல்லணும்னா தப்பு பண்ணிட்டோமோங்கிற உறுத்தல் என்னை தூங்கவே விடல. உன்னை பார்த்து 4 வாரத்தை ஆறுதலா சமாதானமா பேசுன்னு சொல்லி ஆண்டி ரொம்ப நாளா எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அவ பாவம் உடம்பு சரியா முடியல, அதனால அவ வெளியே எங்கேயும் போறது இல்லம்மா. பரவாயில்ல சார், நானும் வந்து ஆண்டியை பாக்குறேன். சார் சாரி. யோசிச்சு பார்த்தா ஆண்டி கொடுத்த பனிஷ்மெண்ட் எனக்கு தேவைதான் தோணுதுமா. கரஸ்பாண்டன்ட் கிட்ட ஸ்ட்ராங்கா நான் இன்னும் உனக்காக பேசி இருந்திருக்கணும். உன்னை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு அவரை நான் கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா மிஸ் பண்ணிட்டேம்மா. இப்ப நினைச்சா கூட ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க சார். கரஸ்பாண்டன்ட்டோட முடிவை நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். உங்களுக்கு வேற வழியே இல்லையே. ஏமா இல்ல, என்னால மாதவிக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு என் வேலையை நான் ரிசைன் பண்ணிருக்கலாமே. தப்பான ஒரு முடிவுக்கு சப்போர்ட் பண்ணதால இன்னைக்கு நான் கில்டி கான்ஷியஸா ஃபீல் பண்றேனே. ரிசைன் பண்ணியிருந்தா நியாயமா நடந்துக்கிட்டோன்னு ஒரு திருப்தியாவது எனக்கு கிடைச்சிருக்குமா. இது நான் அன்னைக்கே ரியலைஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உனக்காக கிளாஸை கட் பண்ணாங்க பாரு, அப்பதான் உன்னோட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சது. நானாவது வாழ்ந்து முடிச்சவன். வேலையை விட்டாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா படிப்புங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர்மா. அதையே உனக்காக அந்த பசங்க எல்லாம் தியாகம் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா. அவங்களுக்கு இருந்த தைரியம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சேம்மா. சார் ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உங்க பொசிஷன்ல யார் இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. இத சொல்லி நீ என்ன சமாதானப்படுத்தாதம்மா. நியாயத்துக்காக ஃபைட் பண்ண முடியலன்னா இந்த போஸ்டிங்ல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு. உன் விஷயத்துல நான் பண்ண தப்புனால மட்டும் நான் இப்படி பேசல மாதவி. ஜான்சி மாதிரி ப்ரொஃபஸரை பார்க்கும்போது கோவமாவும் இரிட்டேஷனா இருக்குமா அவங்க மேல. சில சமயம் ஏன் இந்த போஸ்டிங்ல இருக்கோன்னெல்லாம் தோணி இருக்கு தெரியுமா. HOD ஆகணுங்கிற ஒரே ஆசையிலையும் அவங்கள விட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உன் மேல பிரியமாவும் மரியாதையும் வச்சிருக்காங்கிற ஒரே ஒரு பொறாமை தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு காரணம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸரா மாத்திக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இன்ஃபேக்ட் நீ வரவே கூடாதுமா, அவ்வளவுதான் அவங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸரே இப்படி இருந்தா ஐ ரியலி பிட்டி them. அந்த பசங்களோட ஃபியூச்சரை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்கர் ஜெனரேஷனை ஹெல்த்தி ஆக்குற முழு பொறுப்பும் டீச்சர்ஸ் கிட்ட தானே இருக்கு. ஆனா அவங்களே தப்பானவங்களா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள தானே ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்களுக்கு அரசியலோ கவர்மெண்ட்லயோ வேலை கிடைச்சா இதே தப்பு தான் அங்க கண்டினியூ பண்ண போறாங்க. அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பிரச்சனை வேர்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. உண்மைதான் சார். ஆனா ஜான்சியும் மனுஷி தானே, அவங்களும் என்னைக்காவது ரியலைஸ் பண்ணி மாறுவாங்க சார். அவங்கள நிச்சயமா மாற மாட்டாங்கம்மா. அதுக்குள்ள எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தப்பா கைட் பண்ண போறாங்க நினைச்சாலே பயமா இருக்கு. எனிவே நான் பாரு வந்த வேலையை விட்டுட்டு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் வேலையில சேரணுங்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாளைக்கே நீ வந்து ஜாயின் பண்ற. ஓகே ஓகே சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. பை. சரிம்மா, நான் அப்புறம் வரேன். ஓகே சார். டைம் இருக்கும்போது ப்ளீஸ் டூ கம் ஹோம். ஆண்டியும் நீ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரியா? கண்டிப்பா சார். பை.